திருவள்ளூர் மாவட்டம் வெங்கலெடுத்த சித்தம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் மாரிமுத்து என்ற ரூபன், வயது 33. இவருக்கு மனைவி மற்றும் 2 குழந்தைகள் உள்ளனர். இவர் மீது அடிதடி, வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளும் உள்ளது. மின்சார வாரிய ஊழியர்களுடன் ஏற்பட்ட தகராறு தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட மாரிமுத்து நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்தார். கடந்த சில நாட்களாக வெங்கல் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டு வந்துள்ளார். இந்நிலையில் இன்று காலை காவல் நிலையத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு நண்பர் வெங்கடேஷுடன் 2வீலரில் வீட்டிற்கு திரும்பினார். பாகல்மேடு அருகே காரில் வந்த 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் மாரிமுத்து சென்ற 2வீலர் மீது மோதி இடித்து கீழே தள்ளியது. மாரிமுத்து நிலை தடுமாறி கீழே விழுந்ததும் அந்த கும்பல் அவரை சரமாரியாக வெட்டிவிட்டு காரில் தப்பி சென்றது. படுகாயமடைந்த மாரிமுத்து சம்பவ இடத்திலேயே இறந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதற்கிடையே தப்பி சென்ற கொலை கும்பலின் கார் பாகல்மேடு பகுதியில் சாலையோரம் இருந்த ஒரு வீட்டின் சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. அப்போது அங்கு திரண்ட மக்கள் காரில் இருந்த 3 பேரை மடக்கி பிடித்து வெங்கல் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். ஆனால் காரில் இருந்த மற்ற 2 பேர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். பிடிபட்ட 3 பேரையும் கைது செய்த போலீசார் மாரிமுத்து கொலைக்கான காரணம் குறித்து தீவிரமாக விசாரித்து வருகின்றனர்.